வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டையும் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நம்ம இன்றைக்கி என்ன மெத்தேடு எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் போர்டு தொடர்ந்து ரெகுலராக பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய நல்ல ஒரு மெத்தேடு தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா அதாவது நமக்கு ஒரு 10 நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை வச்சு எப்படியெல்லாம் ரெகுலராக பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இந்த மெத்தேட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பயன்படுத்திக்காங்க, இல்லாட்டி இதை ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு ஃபார்முலா மெத்தேடை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரிசல்ட்டு 2 ரிசல்ட்டு நம்ம எடுத்துகிட்டு வர கிடையாது. பார்த்திங்கன்னா ஒரு 10 ரிசல்ட்டை வச்சு நமக்கு எப்படியெல்லாம் வின்னிங் கிடைச்சிருக்குதுங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் அடுத்தபடியாக நடைபெறக்கூடிய ட்ராவுக்கும் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்த்துடலாம் வாங்க. நமக்கு 8ஆம் தேதி அச்சையா ட்ராவுக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு 347. இந்த ரிசல்ட்லேருந்து தான் நம்ம இப்போது என்ன நம்பர்ஸ் வருதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 347 பெருக்கல் 99. இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர்ஸை மட்டும்தான் நம்ம ஆல் போர்டு நம்பர்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம். 3 5 3ன்னு கிடச்சிருக்கு. அப்போது நமக்கு ஆல் போர்டு அடுத்த நாளைக்கு என்ன நம்பர் எடுக்கிறோம், அதாவது 353 வந்திருக்கு. அப்போது 3ஐயும் 5ஐயும் ஆல் போர்டு நம்பர்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? அடுத்த நாள் என்ன நம்பர் பாஸ் ஆகிருக்குதுங்கிறத நீங்களே பாருங்கள். வந்த ரிசல்ட்டு 745 ரிசல்ட்டு. நமக்கு சி போர்டில் 5ங்கிறது பாஸ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து வின்னிங் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். ரெகுலராகவே நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா 30 நாள் ரிசல்ட் வருதுன்னா உங்களுக்கு 25 நாள் இந்த ஒரு மெத்தேடெல்லாம் தொடர்ந்து பாஸ் ஆகும். பார்த்திங்கன்னா தொடர்ந்து வாட்ச் பண்ணி தொடர்ந்து நல்ல ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். அதாவது நான் எந்தெந்த மெத்தேடெல்லாம் பயன்படுத்தி கெஸ்ஸிங்காக கொடுக்குறீனோ அந்த மெத்தேடு எல்லாமே உங்களுக்கு ஓப்பனாகவே நம்ம கெஸ்ஸிங்காக நம்ம கொடுக்குறோம். இப்போது நமக்கு 745 பெருக்கல் 99ன்னு போடுறோம். முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை போட்டு அதில் லாஸ்ட்டாக என்ன நம்பர் 3 நம்பர் கிடைக்குதோ அதிலேருந்து ஆல் போர்டு நம்பர் அடுத்த நாள் கண்டிப்பாக வந்துடும். 7 5 5ன்னு கிடச்சிருக்கு. இப்போது நமக்கு ஆல் போர்டு 2 நம்பர் தான் கிடைக்கிது, 7 5. அதில் நமக்கு ஒரு நம்பர் பாஸ் ஆயிரும். அந்த ஒரு நம்பர் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுன்னா அந்த ஒரு நம்பரை வச்சே நம்ம வின்னிங் எடுத்துடலாம். நீங்களே பாருங்கள். அடுத்த நாள் வந்த ரிசல்ட்டு 761ன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு. 5ங்கிறது நமக்கு பாஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா இப்போது அடுத்த ரிசல்ட்டுக்கு நம்ம பார்க்கலாம். 561 ரிசல்ட்டு, 561 ரிசல்ட்டு பெருக்கல் 99ன்னு போடுறோம். 539ன்னு கிடைக்கிது. இதிலேருந்து ஆல் போர்டு நம்பர்ஸ் நமக்கு இருக்குது. அடுத்து வந்த ரிசல்ட்டு 324 ரிசல்ட்டு வந்திருக்கு. இதில் என்ன பாஸ் ஆகிருக்கு, 3ஆம் நம்பருங்கிறது ஏ போர்டில் நமக்கு பாஸ் ஆகிருச்சு. இப்போது 324 ரிசல்ட்டு வந்திருக்கு. பெருக்கல் 99ன்னு போடுறோம். இதில் என்ன ஆன்சர் கிடைக்கிது, நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். 076ன்னு கிடைக்கிது. வந்த ரிசல்ட்டு 089. ஏ போர்டில் நமக்கு 0 பாஸ் ஆகிருச்சு. ஆல் போர்டு இந்த மெத்தேடை வச்சு நம்ம வின்னிங் எடுக்க முடியும். தொடர்ந்து பாஸ் ஆகுது. பார்த்திங்கன்னா இப்போது அடுத்த நாள் பார்க்கலாம். 089 பெருக்கல் 99ன்னு போடுறோம். இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். 8 1 1ன்னு கிடைக்கிது. அப்போது 8ஐயும் 1ஐயும் அடுத்த நாள் ஆல் போர்டு நம்பராக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த நாள் வந்த ரிசல்ட்டு 716 ரிசல்ட்டு வந்திருக்கு. பி போர்டில் நமக்கு 1 பாஸ் ஆகிருச்சு. நல்ல ஒரு வெற்றி தான். பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்தீங்க, நமக்கு தொடர்ந்து எல்லா ரிசல்ட்டுக்குமே நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. இப்போது 716 பெருக்கல் 99ன்னு போடுறோம். இதில் என்ன நம்பர் கிடைக்கிது,
8 8 4ன்னு கிடைக்கிது. அடுத்த நாள் வந்த ரிசல்ட்டு உங்களுக்கே தெரியும் 200ன்னு ரிசல்ட் வந்துருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் எதிர்பார்க்காத ரிசல்ட்டு தான் டபுள்ஸுங்கிறது. அதே மாதிரி 2 0 0 வரும்னு யாருமே அன்னைக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கல. அதனால் இந்த ஒரு இடத்துல வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கு. அதாவது நமக்கு மெத்தேடுங்கிறது வந்து ஒரு 30 நாள் ரிசல்ட்டாக வருதுன்னா 25 நாள் இந்த மெத்தேட்லாம் பாஸ் ஆகிரும். இடையில ஒரு நாள் 2 நாள் நமக்கு ஃபெயிலியர் ஆகத்தான் செய்யும். இப்போது தொடர்ந்து நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. நீங்களே பார்த்தீங்க எல்லா ரிசல்ட்டுக்குமே நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கு. இப்போது நமக்கு 200 ரிசல்ட்டாக வந்திருக்கு. பெருக்கல் 99ன்னு போடுறோம். இதில் என்ன நம்பர் நமக்கு ஆல் போர்டு நம்பராக நமக்கு கிடச்சிருக்கு 8 0 0ன்னு இருக்குது. அப்போது வந்து நம்ம ஆல் போர்டு வந்து 8யும் 0வும் தான் நம்ம ஆல் போர்டு நம்பராக எடுத்துக்கிறோம். இன்றைக்கி வந்திருந்த ரிசல்ட்டு அச்சய ட்ராவுக்கு உங்களுக்கே தெரியும் 864 ரிசல்ட்டு. நமக்கு ஏ போர்டில் வந்து 8ங்கிறது பாஸ் ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள், ஏ போர்டில் 8ங்கிறது பாஸ் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா இந்த மெத்தேடு வந்து ஆல் போர்டு வந்து வின்னிங் எடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு மெத்தேடை நான் கொண்டு வந்து உங்களுக்காண்டி கொடுத்துருக்கேன். இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் கிடையாது. உங்கள் முன்னாடியே தான் ரெகுலராக எப்படி பாஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் தெளிவாகவே வந்து கொடுத்துருக்கேன். தொடர்ந்து பாஸ் ஆகிட்டு வந்திருக்கக்கூடிய நம்பர்ஸை நீங்களே பார்த்தீங்க. இப்போது இதே மெத்தேடை வச்சு நம்ம பார்க்கலாம். 16ஆம் தேதி திங்கக்கிழமை வின் கம்பெனி நடைபெறுது. 800வது ட்ராபாக நடைபெறுது. இதுக்கு முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 864 ரிசல்ட் வந்திருக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த ரிசல்ட்டை தான் நம்ம பெருக்கல் மெத்தேடில் நம்ம பார்க்க போகிறோம். 864 பெருக்கல் 99ன்னு போடுறோம். இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர் என்ன நம்பர்? 5 3 6ன்னு கிடச்சிருக்கு. 536ன்னு நமக்கு கிடச்சிருக்கு. அப்போது வந்து நமக்கு 5 3 6. இப்போது நமக்கு இந்த நம்பர்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு ஆல் போர்டு நம்பர்ஸாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மெத்தேடில் வந்து 2 நம்பர் கூட நமக்கு வரும் பார்த்திங்கன்னா. அப்போது வந்து நமக்கு ஆல் போர்டு வந்து 536ன்னு கிடச்சிருக்கு. இந்த 536லேருந்து நமக்கு வின்னிங் நம்பர்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அப்படிங்கையில் வந்து நீங்கள் 5ஆம் நம்பரையும் 6ஆம் நம்பரையும் எடுத்துக்கலாம். என்னையுடைய கணக்கில் வருது. 3ங்கிறதும் இந்த மெத்தேடில் வந்திருக்கு. 536 தான் கிடச்சிருக்கு. இதிலருந்து கண்டிப்பாக ஆல் போர்டு உங்களுக்கு வின்னிங் நம்பர்ஸ் இருக்குது. அந்த ஒரு நம்பரை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணாலுமே ஆல் போர்டு சிங்கிள் நம்பரில் வின்னிங் எடுக்கலாம். 5 வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 3 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. திரும்ப லொட்டேஷனில் நமக்கு மீண்டும் 6 வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த நம்பர்லேருந்து ஆல் போர்டு நம்பரை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிங்கனாலுமே கண்டிப்பாக வெற்றி எடுக்க முடியும். எல்லாருமே பயன்படுத்திக்காங்க. கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும். என்னையோடைய கெஸ்ஸிங்கில் நான் வந்து கொடுக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்லேருந்து வந்துச்சுன்னா நான் வந்து கொடுக்கக்கூடிய நம்பர் சரிங்களா? அதாவது ஏ போர்டில் வந்து நமக்கு 8 வந்திருக்கு. இந்த மெத்தேடை வச்சு மட்டும்தான் நான் வந்து கொடுக்குறேன். ஏ போர்டில் 8 வந்திருக்கு. அதனால் வந்து 8க்கு 5ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆப்போசிட் மெத்தேடில். அதே 3 வந்து ஏ போர்டில் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இந்த மெத்தேடை வச்சு பார்க்கையில் நமக்கு கிடச்சிருக்கு. சி போர்டில் நமக்கு 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா? சி போர்டு 6. நம்ம பி போர்டு வந்து எடுக்க கிடையாது. பி போர்டு வந்து வாய்ப்பு கம்மி தான் சரிங்களா? சி போர்டில் 6 வரலாம். ஏ போர்டில் 5 3 வரலாம். இந்த மெத்தேடை வச்சு நான் பார்க்கையில் நான் வந்து என்னையுடைய கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி நான் கொடுக்கையில் இப்படி தான் நம்பர் வரணும். சி போர்டு 6, ஏ போர்டில் 5யும் 3யும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது இதே மெத்தேடை வச்சு நான் பாக்ஸில் ஒரு நம்பரு எடுத்திருக்கேன். பாக்ஸில் ஒரே நம்பர் தான் கொடுக்குறேன். அதிகமான நம்பர் கொடுக்கல. பாக்ஸில் ஒரே நம்பர் என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய நம்பர்ஸை மேட்ச் பண்ணி தான் நம்பர்ஸுங்கிறத நான் வந்து கொடுக்குறேன்.
496 496 ஒரு பாட்ஸ் எடுத்துக்காங்க. இந்த 5 வந்துச்சுன்னா 500 93 சரிங்களா? 593 இது ஒரு பாட்ஸாக எடுத்துக்கலாம். அதாவது நம்ம இந்த 2 மெத்தேடையும் மேட்ச் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய மெத்தேடு தான் இது வந்து 496 593 இது 2யுமே பாட்ஸில் எடுத்துக்கலாம். இந்த மெத்தேடை வச்சு நம்ம திங்கக்கிழமை நடைபெறக்கூடிய வின்வின் கம்பெனிக்கான நம்பர்ஸ் தான் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் வரணும். வர்றதுக்கு வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. எல்லாருமே பயன்படுத்திக்காங்க. இது கெஸ்ஸிங் மட்டும்தான். நம்ம வீடியோவை நீங்கள் இதுவரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.